ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் டு ரீவர் வித் இட். ஸோ இந்த வீக்கெண்ட் வித் எட் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார்பல் அப்படின்னா நம்ம ரிஸ்ட் ஜாயிண்ட், அதாவது நம்ம இங்கே இருக்க ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் இந்த பர்டிகுலர் இடத்துல கார்பல் போன்ஸ்ன்ற 8 போன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் கார்பல் போன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ நம்ம நர்வ் சீரிஸோட எபிசோட் 2ல் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே எல்போவில் வந்து கியூபிட்டல் டனல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மீடியன்ற ஒரு நரம் என்ன பண்ணோம்னா இந்த 8 போன்ஸில் இருக்கிற டனலை கிராஸ் பண்ணி தான் நம்ம விரலில் வந்து பாஸ் ஆகுது. இஃப் இன்கேஸ் அந்த இடத்துல பாஸ் ஆகிறப்ப ஏதாவது கம்ப்ரெஷன் ஆனாலோ இல்லை ஒரு என்ட்ராப்மெண்ட் ஆனாலும் நரம்பு பாஸ் ஆகக்கூடிய எல்லா ஜங்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நம்னஸும் வீக்னஸ் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் கரெக்டாக இந்த தம்பு அப்படி இல்லைனா இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், அப்புறம் இந்த ஹாஃப் ஆஃப் த ரிங் ஃபிங்கர், இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் மட்டும்தான் வீக்னஸும் நம்னஸும் ஏற்படும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இந்த நரம்பு வந்து பாஸ் ஆகுது. யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு, ஏதாவது டைப் ரைட்டிங் பண்ணுறவங்களுக்கு, அப்படி இல்லைனா ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, ஏன் இப்போ ரிஸ்ட் ஃப்ராக்சர் ஆயிருச்சு, ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்வெல்லிங்னால கூட இது ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்தால் பேஷண்ட்ஸ்க்கு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்ட் பெயினாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணுறோன்னா சடனாக ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியாமல் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதான் அதோட சிம்டம்ஸ். இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இதுக்கு ஏதாவது டெஸ்ட் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இருக்குது. ஸோ இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து ரிஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஒரு 90 டிகிரி வந்து ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 to 6 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறப்போ அதே மாதிரி பெயினோ இல்லை நம்னஸோ இல்லை டிங்லிங் சென்சேஷன் நம்ம நரம்புல பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது கார்பல் டனல் சிண்ட்ரோமா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஃபேலன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலி பார்க்குறப்போ கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. சில டைம் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க, அப்படின்னா ஸ்ப்ளிண்ட் அப்ளை பண்ணுவாங்க நம்மளோட ரிஸ்ட்டில். ஸோ ஃபிசியோதெரப்பி பொறுத்த வரைக்கும் நர்வ் கிளைடிங் டெக்னிக் கொடுக்கறது மூலமாகவோ இல்லை நர்வ் மொபிலைசேஷன், அது மட்டும் இல்லாமல் ஆமுக்கும் ரிஸ்ட்டுக்கும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது மூலமாக இதை நம்ம கண்ட்ரோலாக ப்ரிவென்ட்டாக பண்ண முடியும். ஸோ இந்த கார்டு எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக நம்மளோட ஈஸியாக அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் அவர் எபிசோட். ஸோ இந்த மெயின் டேக்வே நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ரிஸ்ட்டில் வர எல்லா பெயினுமே இது காமனான நடக்கக்கூடிய ரிஸ்ட் பெயின் மட்டுமே கிடையாது. அது கார்பல் டனல் சிண்ட்ரோமாக இருக்கிறதுக்கான சான்சஸுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கார்பல் டனல் சிண்ட்ரோம்னா என்ன, அது எப்படி வருது, அது வந்தால் என்னென்ன ப்ரிவென்ஷன் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம ரெக்கவரி மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். Thanks for tuning into Revere with It. So stay tuned for the next weekend with It series. So thank you so much guys.